இந்த ஒரு சேஞ்ச் பண்ண மோடி அவர்களுக்கு ஏன் வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியல? அதை நாங்க பார்த்துட்டோம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளவு. இதை கேட்கறவங்களுக்குலாம் உங்க வேலையை பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேளு. 2014க்கு முன்னாடி தமிழக மீனவர்கள் இலங்கையால சுடப்பட்டது எவ்வளவு? எங்க அண்ணன் சீமான் கேட்டா சொல்றாரு 800க்கு மேல சொல்லிட்டாரு. இந்த 800 பேர் சுடப்பட்டது எவ்வளவு? எந்த பீரியட்ல? 2014க்கு பிறகு எத்தனை மீனவர் சொல்றாங்க? ஒரே ஒரு மீனவர் 11 வருஷத்துல ஒரு மீனவர். 2014 வரைக்கும் 800 பேர். யாருக்கும் மட்டும் நடந்திருக்கு. அப்ப இலங்கை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம்? மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய தமிழக 5 பேர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து வீட்டுல விட்டோம். ஒருத்தருக்கு எப்படிங்க மன்னிப்பு கொடுக்கப்படும்? மரண தண்டனை ஆயுள் தண்டனை மாத்திரம்னா மன்னிப்பு கொடுக்கப்படும். அவர் வந்து இறந்துருவாரு, கொன்றுவாங்க, சரி வேண்டாம் நீங்க கேட்டீங்கனால அவருக்கு பழைக்க வைக்கணும். ஆயுள் தண்டனை ரத்து பண்ணி, மரண தண்டனை தண்டனையே ரத்து பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. 5 பேர் ஆட்சிக்கு வந்த உடனே யாராலும் சொல்ல முடியுமா இவங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்கா? 800 மீனவர்கள் கொல்லப்பட்டது யாரால? ரணில் விக்ரமசிங்கே பேட்டி கொடுத்தார். எங்க வீட்டுல வந்து திருட நாங்க சும்மா இருப்போமா, சுற்றுவோம் அப்படின்னாரு. பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க ஏதாவது பேசுனீங்களா? மறுப்பு தெரிவிச்சீங்களா? சண்டை போட்டீங்களா? இன்னைக்கு நடந்திருக்கா அப்படி ஏதாவது? மீனவர்களுக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆழம் அகலம் எல்லாமே தெரியும். அவங்க வந்து போறாங்க, அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க, அவர் வந்து புடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதற்கு முன்னாடி அடிப்பாங்க கொல்லுவாங்கன்றதை பண்ண முடியாது. நீ வந்து நீதிமன்ற நடவடிக்கை எடுத்து நீ அரெஸ்ட் பண்ணு, ஜெயிலில் வை, நாங்க வந்து ரிமாண்ட்ல இருந்து பெயில் எடுத்து வரோம், நாங்க வீட்டுக்கு கொண்டு இவ்வளவுதான் நம்ம. இதுதான் பிரார்த்தனை நடந்தது. அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அடியும் கொல்லும் குத்துமா நடந்துச்சு. எவ்வளவு விதவைகள் அந்த பக்கத்துல தான். இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குதா? 11 வருஷமா ஒரு மரணம் தான். இது வந்து ஒரு முக்கியமான கவனத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? 800 பேர் இறந்ததுங்க, ஒருத்தர் இருந்தாங்க. ரேஷியோ பக்கத்துல இருக்குதா? சோ இந்த ஒரு சேஞ்ச் பண்ண மோடி அவர்களுக்கு ஏன் வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியல? அதை நாங்க பார்த்துட்டோம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளவு. இதை கேட்கறவங்களுக்குலாம் உங்க வேலையை பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேளு. நீங்க ஒரு இடத்துல கையில சாவி வச்சிருக்கும் போது ஒன்றும் செய்ய மாட்டீங்க. சாவி கை மாறி விட்டோன்னே ஓம் அப்ப நீங்க என்ன செய்ய கேட்பாங்கல்ல? நான் ஏற்கனவே பதில் சொன்னேன்ல. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. சுதந்திர இந்தியால இருந்து முதல்ல நீங்க ஆட்சியில் உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? எடுத்து கொடுத்துட்டு நீங்க. அப்ப நீங்க ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸும் கூட்டணி அமைச்சரவை வச்சிருந்தவங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க எப்படி நீங்க பிஜேபி பார்த்து கேட்பீங்க?